பட்டாம்பூச்சி தனது வாழ்க்கையில் 4 முக்கிய கட்டங்களை கடந்து வளர்கிறது. பெண் பட்டாம்பூச்சி இலைகளின் மேல் சிறிய முட்டைகளை இடும். சில நாட்களில் அந்த முட்டைகளிலிருந்து உயிர் வெளியே வரும். முட்டையிலிருந்து வெளியே வரும் புழு இலைகளை அதிகமாக சாப்பிட்டு வேகமாக வளர்கிறது. இதுவே பட்டாம்பூச்சியின் வளர்ச்சியின் முக்கிய கட்டம். புழு ஓரிடத்தில் ஒட்டிக்கொண்டு கூடு போல் மாறுகிறது. இந்த நிலையில் வெளியே எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. கூட்டிலிருந்து அழகான பட்டாம்பூச்சி வெளியே வருகிறது. சிறிது நேரத்தில் அதன் இறக்கைகள் வலுவடைந்து பறக்கத் தொடங்குகிறது. ஒரு உயிரினம் தனது வாழ்க்கை காலத்தில் உடல் அமைப்பு, வடிவம், செயல்பாடு ஆகியவை முழுமையாக மாறி வளர்வதையே உருமாற்றம் என்று சொல்லுகிறோம். பட்டாம்பூச்சி இதற்கான மிகச்சிறந்த உதாரணமாகும். இப்படியாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஜீவிக்கிற எந்த மனுஷனும் பழையவைகளை களைந்து புதிய மனுஷனாக மாறுகிறான்.